மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட கோனாட வானுலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட. நடராஜர் 10 அதிலே சிவபெருமான் தில்லையிலே சிதம்பரத்திலே எப்படியெல்லாம் நடனம் ஆடுகிறார் அப்படிங்கிறத பற்றி அந்த பதிகத்திலே ரொம்ப அற்புதமாக பாடப்பட்டிருக்குங்க. அவனின்றி எதுவும் அசையாது, சிவனின்றி ஓர் அணுவும் இசையாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அப்போ உலக மக்களுடைய இயக்கங்கள், உலக உயிரினத்தினுடைய இயக்கங்கள், இந்த பூமிக்கு பெருமையாக, பூமியினுடைய இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது சிவனுடைய அந்த திருத்தாண்டவம் தாங்க. ஆமாங்க, இன்றைய தினம் எல்லாம் வல்ல ஈசன் ஆகிய சிவபெருமான் தில்லையிலாகிய அந்த சிதம்பரத்திலே நடனம் ஆடக்கூடிய ஒரு அற்புதமான ஆருத்ரா தரிசனம் காணக்கூடிய அருமையான நாளாகும். அறிவியல் அறிஞர்கள், உலகளவில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் அந்த சிவனுடைய இயக்கத்திலே புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படிங்கிற மின் துகளுடைய அசைவுகளும் இயக்கங்களும் அடங்கி இருக்குங்கிறத அற்புதமாக கண்டறிஞ்சிருக்காங்கங்க. இன்றைக்கும் உலகளவில் பல பெரிய நாடுகளில் இருக்கக்கூடிய அறிவியல் கூடங்களில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் அந்த நடராஜ பெருமானுடைய அந்த தில்லை அம்பலத்தானுடைய நடன காட்சியில் அடங்கிய சிலைகளை இன்றைக்கும் நீங்கள் உலகளவில் செல்லும் பொழுது பார்க்கலாங்க. எத்தனையோ பெருமைகள். சிவபெருமான் 108 நடனங்கள் இதுவரைக்கும் ஆடியிருக்கிறார். அதில் தனியாக 48 நடனங்கள் ஆடியிருக்கிறார். அதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திருவாதிரை திருநாளாகிய இன்றைய தினத்திலே ஆடியிருக்கக்கூடிய அந்த திருநடனம்தான் ரொம்ப அற்புதமான திருநடனமாகும். ஆருத்ரா அப்படின்னாலே நனைக்கப்பட்டது, அதாவது எல்லாமல்ல ஈசனுடைய பக்த கோடிகளுடைய இதயங்களை எல்லாம் நனைக்கக்கூடிய அற்புதமான திருநாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. பதஞ்சலி முனிவர், ஸ்ரீ வியாகரபாதர் முனிவர், இந்த 2 முனிவர்களும் கடுமையாக தவம் இருக்கிறாங்க. சிவபெருமானுடைய திருநடனத்தை நாம் காண வேண்டும். பல லட்சம் ஆண்டுகள் அவங்க தவம் இருந்தாங்க. அந்த தவத்தின் பயனாக சிவபெருமான் தில்லையிலே நடனம் ஆடிய அற்புதமான திருநாள் தான் இன்றைய திருநாள். இதெல்லாம் காண்பதற்கு கண்கோடி வேண்டும். நமக்கு நல்ல குடுப்பன, நல்ல யோகம் இருந்தால் தான் இன்றைய தினத்தில் சிவபெருமான் ஆடக்கூடிய அந்த திருநடனத்தை நாம் எல்லாமல்ல சிவபெருமான் ஆலயங்களிலே காண முடியுங்க. இன்னொரு பக்கங்க, சிவபெருமான் எப்பொழுதுமே எளிமையானவர், ஈசனானவர். தன்னுடைய பக்தர்களுடைய மனதை சோதிப்பதே அவருக்கு வேலையாகும். சேந்தனார் அப்படிங்கிறவர் ஒரு விறகு வெட்டி. அவர் தினந்தோறும் காலையில் கிளம்புவார், விறகு வெட்டுவார், அந்த விறகை விற்பார், அதுக்கு தகுந்த தானியங்களை கொண்டு வருவார். அதை அவங்க மனைவி சமைத்து சிவனடியாருக்கு உணவளித்த பிறகு தான் இவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்க. அன்னைக்கும் கிளம்புறார், விறகு வெட்டுறாரு. ஆனால் கடுமையான மழை, விறகை வாங்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா விறகு நனைஞ்சி போச்சு. நனைஞ்சி போன விறகை வச்சுட்டு எப்படி சமைக்க முடியும்? அதனால் யாரும் வாங்க தயாராக இல்லை. சரின்னு வெறுங்கையோடு வரார். அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வரார். சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறார். உடனே வெல்லம், அதுக்கடுத்து அந்த திணை மாவு இருந்ததை கலந்து அவங்களுக்கு கொடுக்குறார். மீதம் இருந்த ஒரு 7-8 காய்கறிகளை அதை நறுக்கி அதில் சின்னதாக கூட்டு பண்ணி 2 பேரும் தராங்க. அதனால தான் இன்றைக்கும் ஈசனுக்கு அந்த திருவாதிரை களி, அதுக்கடுத்து காய்கள் அடங்கிய அந்த கூட்டு அதை தராங்க. அது சிவபெருமானும் உண்டு விட்டு செல்கிறார். பிச்சாடனராக உண்டு விட்டு செல்கிறார். இதெல்லாம் வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. ஈசன் ஆனவர் நம்முடைய மனதை தான், நமக்கு எப்படி இருக்குது மனசு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வரார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் வணங்கிறது நல்லதுங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஓரியன் குரூப்பில் 5 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் ஒரு நட்சத்திரமாக இருப்பது திருவாதிரை. இந்த மார்கழி மாதத்தில் தனுசில் சூரியன் இருக்க, மிதுனத்தில் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளிலே எல்லாம் வல்ல ஈசனை நினைத்து இன்னைக்கு நாம் வணங்கினோம்னா நமக்கு எல்லா நன்மைகளும் இருக்கும். இந்த ஆருத்ரா தரிசனம் ஆகிய இன்றைய நாளிலே விரதம் இருந்தால் குடும்பம் நிம்மதி அடையும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் இருக்கும், பணவரவும் இருக்குங்க. அதனால் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, நிமலனடி போற்றி என்று எல்லாமல்ல ஈசனை வணங்குவோம். எல்லா நன்மைகளையும் அடைவோம், பெறுவோம்.
நெஞ்சிற்கினியவர்களே, ஆருத்ரா தரிசன திருநாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல ஆடல் அரசனாகிய ஸ்ரீ நடராஜ பெருமானின் திருவருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.